ஸோ இந்த மொபைலோட அதாவது இது வந்து மைக்ரோமேக்ஸுடைய ஆம்பியர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு 3.8 வோல்ட்டு அண்ட் வந்து வாட்ஸ் பர் ஹவர் வந்து 11.4 வாட்ஸு 4 வாட்ஸு. இது வந்து அதிகம், அதாவது வந்து வோல்டேஜ் 0.1 வோல்ட் அதிகம், ப்ளஸ் வந்து என்னென்னா வாட்ஸும் அதிகம். அதனால தான் பவர் கன்சியூம் அதிகமாகும். இதோடைய டிஸ்பிளே அது போல் பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ இதில் வந்து நான் ஆம்ப்ஸ் பார்க்குறேன், எவ்வளோ ஆம்ப் சப்போர்ட் ஆகுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 3000 மில்லி ஆம்பியர், 3 ஆம்பியரு அதான் 3000 மில்லி ஆம்பியர்னு சொல்லுவோம். இது வந்து லெனோவோட மாடல் வந்து BL243ன்னு இருக்குது. வோல்டேஜ் இதுவும் பார்த்தீங்கன்னா சைனா மேக். இது வந்து மிடில் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது. ஸோ 3.8 வோல்ட்டு. இதோட சார்ஜிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.35 வரையும் சார்ஜ் பண்ணலான்னு போட்டிருக்கு. அப்போ சர்க்கியூட்டில் 4.35 வரையும் வரும். சரியா, ரைட். அதோட இதோடைய மில்லி ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 2000 mHz. அப்போ நம்ம டிசி சோர்ஸில் வைக்கும்போது 3.5 வரையில் வைக்கலாம், 3.5 வரையும் வைக்கலாம். அப்போ அதை செக் பண்ணி எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 11 வாட்ஸ் பர் ஹவர். கொஞ்சம் கரண்ட் வந்து அதிகமாக தான் கன்சியூம் ஆகும். இதுக்கு முன்னாடி உள்ள மொபைலில் 8 வாட்ஸ் பர் ஹவர் வந்தது. இது 11.02 வருது. இருக்காங்க பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் இடையில வந்து நம்ம நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அதான் இது நடுவில் இருக்கிறது வந்து நெகட்டிவ் இல்லை, என்டிசினா நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க, தெர்மிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்டரியோட டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுற பின் வந்து நடுவில் இருக்க பின்னு. சரியா, இதை வந்து சார்ஜ் ஆகுது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு P-P+ன்னு இருக்குது. ஒரு சைடு வந்து நெகட்டிவ், ஒரு சைடு பாசிட்டிவ் இருக்குது. அடுத்தது ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடின்னு இருக்குது. அடுத்த இன்னொரு சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்டிசின்னு இருக்குது. ஐடினா பேட்டரியை பற்றின இன்ஃபர்மேஷனு, என்டிசின்றது டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறது. அடுத்தது அதே போல் இன்னொரு செட்டு மேலே இருந்த செட்டே கீழே இருக்குது. P- நெகட்டிவ், பாசிட்டிவ்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம P- P+லையும் வச்சு நம்ம 4.3 வோல்ட்டு டிசி சோர்ஸில் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். 4.3 வோல்ட்டு டிசி சோர்ஸில் வச்சு பார்க்க போகிறோம். ஆம்பியர் வந்து நம்ம ஆஃப் பண்ணதை வந்து 4 ஆம்பியர் வச்சுருக்கோம். ஏன்னா இது எல்லாமே அரவுண்டு 3 ஆம்பியர் உள்ளது. 3.5 கூட வைக்கலாம், நம்ம 4 ஆம்பியர் வச்சுருக்கோம். ஆனால் வோல்டேஜ் தான் அதிகமாக வைக்கக்கூடாது. அதிகமாக வச்சா ஹீட் ஜென்ரேட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் டேமேஜ் ஆகி கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். செக் பண்ணு, ஆன் பண்ணிக்கோ, செக் பண்ணு. பாசிட்டிவ், நெகட்டிவ் வை. ஸோ அப்படியே நிறுத்து. இந்த டிசி சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பியர் இது பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அப்படியே வைங்க, 1.0ன்னு இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஆல்மோஸ்ட் மைனஸ் ஆகிட்டே வருதுன்னா ஆல்ரெடி பேட்டரியிலே அந்த அளவுக்கு கரண்ட் இருக்குன்றது அர்த்தம். பேட்டரியிலே அவ்வளோ கரண்ட் இருக்குன்னே அர்த்தம். ஸோ இது வந்து நம்ம 4 ஆம்பியர் வச்சுருக்கோம், படிப்படியாக மைனஸ் ஆகிருக்கு. ஆனால் இது என்னென்னா ஃபாஸ்ட் ப்ராசஸாக இருக்குது, பேட்ரி வந்து இன்டர்மீடியட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக செக் பண்ணுறது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யூஎஸ்பி சார்ஜிங்லாம் வச்சுருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறதுக்கு. சரியா, இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுதுன்னா பேட்டரிக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதனால் ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுது இது. ஸோ இன்டர்மீடியட்டாக இருக்குது, 50% சார்ஜ் நிற்கும். சரியா, ரைட். இப்போ லெனோவோட பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்ரெடி இதிலே கொடுத்துருக்காங்க. இது வந்து வெளியில் கனெக்ட் பண்ணுற பேட்டரி, இன்பில்ட் பேட்டரி கிடையாது. முன்னாடி பார்த்தது வெளியே இன்பில்ட் பேட்டரி. சரியா, இப்போ இதோடைய கரண்ட் ரேட்டிங் பாருங்கள், டிசி சோர்ஸில் வச்சுருக்காரு அவர். ஸோ இதில் வந்து கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஆல்ரெடி இருக்கிற போல் காமிக்குது. கரண்ட்டு சார்ஜு கொஞ்சம் ஸ்லோவாக தான் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ இது வந்து எப்படின்னா இது வந்து கிராஜுவலாக குறைஞ்சிக்கினே வரணும், ஃபாஸ்ட்டாக குறையக்கூடாது. ஃபாஸ்ட்டாக குறைஞ்சதுன்னா நமக்கு வந்து பேட்ரி வீக்காக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இது வந்து மேனுவலாக நம்ம செக் பண்ணுற மெத்தடு. ஸோ பேட்ரி வந்து நம்ம பார்க்குறோம். பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் செட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.24 வோல்ட்டு. இன்னும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணால் பேட்ரி அப் ஆகிடும். ஆனால் இதெல்லாம் வந்து இன்டர்மீடியட்டாக தான் இருக்கும், ஏன்னா லாங் யூஸ் பண்ணல. அதனால் கரண்ட் படிப்படியாக பேட்டரியில் ஸ்டோர் ஆகுது. ப்ளஸ் வந்து வோல்டேஜ் வந்து முன்னாடி 3.24 இருந்தது, இப்போ 3.67 வந்துடுச்சு. சரியா, இப்போ வந்து என்னாகும், பேட்டரியில் ஆன் ஆகும்.